மேச ராசிக்காரர்கள் எந்த கர்ம வினை காரணமா இப்ப இந்த ஜென்மத்துக்கு கஷ்டப்படுறாங்க? பொதுவா மேஷத்துல நீ ஏன் பிறக்கிற அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல அதிகாரம் எவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நான் போராடிதான் எனக்கு ஒரு அங்கீகாரத்தை வாங்க. ஸோ இவங்க இந்த கர்ம வினையிலேருந்து கொஞ்சம் கம்மி ஆகணும், அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ண இந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும்? ஏன்னா மேஷம் ராசி அதிபதி செவ்வாய். அப்ப செவ்வாய்க்கு கடவுள் யாரு? முருகன் தான் கடவுள். அப்ப முருகனை வழிபாடு பண்ணும். இவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா நடந்துருது மேம். ஆனால் நான் கண்கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுன்னா உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்துலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேனா? அப்ப உன்னை எங்க அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா, இல்ல உன்னை சார்ந்தவங்களை அடிச்சா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பா. அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா? தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காம்ப்பா, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம். அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான், அதுக்கும் மேலே பெருசாக ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம்.
ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினைய வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தாலும் அத பத்தியும் குடுத்துருங்க மேம். ஃபர்ஸ்ட் இப்ப வந்து மேச ராசி வந்து பார்க்க போறோம். ஸோ மேச ராசிக்காரர்கள் எந்த கர்ம வினை காரணமா இப்ப இந்த ஜென்மத்தில கஷ்டப்படுறாங்க? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஜென்மத்தில மேஷத்தில பொறந்திருக்கோம். உலகத்தில எத்தன கோடி மேஷ ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அத்தன பேருக்குமான பதிவு இது அப்படின்னு தான் ம். சொல்லணும். பொதுவா மேஷத்தில நீ ஏன்பா பொறக்குற? ஏன் பொறக்குற? அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்றது நீ செஞ்சிருப்ப. அப்படி பார்த்தா ம். எல்லாம் என்ன நினைப்பாங்க? மேஷம் மட்டும் தான் இப்படி செஞ்சிருக்க மாட்டிருக்கு. மீதி ராசியெல்லாம் செஞ்சிருக்காது. அடடா! நான் ரிஷபம்ப்பா நான் ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டேன். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த மாரி கர்ம வினைகள் இருக்கு. கண்டிப்பா. அம்மா நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நம்ம செய்யறதுனால தான் மனுஷ பொறப்பு அப்படின்றத ம், எடுத்திருக்கோம். ம், நல்லது நெறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னா பெரிய கோடீஸ்வர வீட்ல பொறந்திருப்போம். ம். இல்லையா? ஆனா அதுலயும் நம்மளோட கர்மிக் எஃபெக்ட் அப்படின்றது இருக்க இருக்கும். தான் செய்யும். அப்ப கெட்டது நெறைய செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு கூனா, குருடா, செவிடா அதே மாதிரி ஒரு ஏழ்மையான வீட்ல அப்படி பொறந்திருக்கலாம். நம்ம எந்த வீட்ல பொறக்குறோம் அப்படின்றது கிடையாது. நீ சாகும்போது எப்படி சாகுற? ம். அதுதான். 4 பேருக்கு பிரயோஜனப்பட்டு சாவறியா? 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சாவறியா? நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தத்த, ஒரு அடையாளத்த இந்த பூமியில விட்டுட்டு போறியா? இதுதான் நம்ம வாழ்ந்ததுக்கான அர்த்தம்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த மேஷம் பண்ண கர்மா என்ன அப்படி நம்ம பூர்வ ஜென்மத்தில அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே இந்த மேஷத்த பத்தி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அசகாய சூரர்கள். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பராக்கிரமம் பொருந்திய பெர்சனாலிட்டீஸ். ஒரு மேஷத்த பார்த்தாலே இந்த இந்த பிள்ளை மேஷம் அப்படின்றது சாலிடா தெரியும். அந்த ஓகே. பொருளோட ஆட்டிட்யூட், பிஹேவியர் அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்னிட்டிய மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு ம், சொல்லலாம். ம். மேஷம், சிம்மம், விருச்சிகம் பார்த்தாலே தெரியும். ம். இந்த ரிஷபம், கன்னி பார்த்தாலே தெரியும். புரியுதுங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும்போதே இவங்க இந்த ராசியா இருப்பாங்கப்பா அப்படின்ற எண்ணம் தோணும். அது நல்ல அஸ்ட்ராலஜர்ஸ் ஒரு பிள்ளைய பார்க்கும்போது இந்த பிள்ளை இதா தான் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அப்ப பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் பூர்வ ஜென்மத்தில ஒரு அரச குடும்பத்தில பொறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அரச குடும்பம்னா எல்லாருமே ராஜா, எல்லாருமே மந்திரி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது ராஜகுமாரி அப்படின்னு இல்ல. அரசு சார்ந்த குடும்பங்கள். அப்ப மந்திரின்னும்போது நெறைய அரசவையில அவங்களோட உறவுலயே மந்திரி வச்சிருந்திருப்பாங்க. ஒரு சிலர் தான் வெளி பெர்சன்ஸ மந்திரிகளா வச்சிருந்தாங்க, நியமிச்சிருப்பாங்க. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அரச குடும்பத்தில, இல்ல அரசு சார்ந்த குடும்பத்தில, இந்த படை தளபதியா இருப்பாங்க, இல்ல படைகள்ல இருப்பாங்க, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசிக்கு தோழியா இருப்பாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு விதத்தில ராஜன், ராணி, இளவரசன், இளவரசி இப்படி ஏதோ ஒரு பெரிய குடும்பத்தில, அதுக்கு அடுத்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜமீன்தார் குடும்பத்தில, இப்படி பெரிய குடும்பத்தில பொறந்து, என்னோட அதிகாரம், என்னோட டேலண்ட் நான் சொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில பொறந்து, என்னோட ஒரு சில செயல், எனக்கு ஒத்த ஒரு பெர்சன நான் பார்க்குறேன். என்ன விட அவங்க புத்திசாலியா இருக்காங்க. ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும்ல. ஆமா. இப்ப நீ என் கூட இருக்க. என்ன விட நீ எக்ஸலென்ட்டா பேசுனா நான் யோசிப்பேன்ல, அட என்னடா இந்த பிள்ளை நம்மள விட எக்ஸலென்ட்டா கண்டிப்பா, பேசுது. போட்டு தள்ளு கண்டிப்பா. இந்த பிள்ளை அப்படின்ற மாரி ம். யோசிப்பாங்கல்ல. அந்த மாரி அந்த அதிகார துஷ்பிரயோகம் என்ன விட என்னோட வம்சாவளி என்ன, என்னோட திறமை என்ன, என்னோட படிப்பு என்ன, என்னோட அழகு என்ன, என்னோட அறிவு என்ன, இந்த பிள்ளை எனக்கு சமமா இருக்கே. அப்படின்ற மாரி என்னோட ஒரு என்ன சொல்றது உந்துதல்னால அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, டம்ப் பண்றது. ஓகே. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்தில பொறந்திருப்பேன். அதனால இந்த ஜென்மத்தில மேஷத்தில பொறக்கிறேன். மொத விஷயம். 2வது விஷயம், இப்ப நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன். என்கிட்ட 10 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேம்மா, அவங்களுக்குன்னு உரிய ஒரு மரியாதை நான் குடுக்கறதில்ல. ஓகே. அந்த வேலைய நான் பெருசா புரியுது. மதிக்கிறதில்ல. ம். என்னத்த நீ பெருசா செஞ்சுட்ட? இப்ப ம். கூட நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வன்ட்ஸ வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. செய்யக்கூடாது. நீயும் மனுஷி, அவங்களும் மனுஷி. நீயும் மனுஷன், அவங்களும் மனுஷன். அப்ப என்கிட்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இல்ல பாவம். ஆனா அதுக்காக அவங்கள ரொம்ப அடிமை மாதிரி டம்ப் பண்ணி ட்ரீட் பண்றது தப்பான ஒரு விஷயம். செய்யக்கூடாது. ஏன்னா மனுஷங்களா மதிக்கிறது தான் ஆமா. நல்லது. இவங்க வந்து அந்த மாரி ரொம்ப டம்ப் பண்ணி கேவலப்படுத்தி அப்படிலாம் யோசிக்க முடியாது. பட் ஒருத்தவங்களோட வேலையினோட மதிப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து அவங்க வந்து உணரல. அவங்க செஞ்ச வேலைக்கு உரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மரியாதை குடுக்கல. உரிய ஒரு சம்பளம் குடுக்கல. அப்ப அந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரியெல்லாம் செய்றவங்க அடுத்த ஜென்மத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிறர் உழைப்பை மதிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மேஷமா பொறப்பாங்க அப்படிலாம். சரி, இந்த மாரி சில விஷயங்கள் செஞ்சாங்க. அப்ப இந்த ஜென்மத்தில என்ன கர்மாவ அவங்க அனுபவிப்பாங்க? உனக்கே தோணுது இல்லையா? ஆமா. இவங்களுக்கு ரொம்ப திறமை இருக்கும்மா. ம். காரணம் என்ன அப்படின்னா, மேஷத்தில பொறக்குறாங்க அப்படின்னாலே ராசியாதிபன் செவ்வாய். செவ்வாய்க்கு ஒரு எக்ஸலென்ட் கேரக்டர் உண்டு. நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டேன் அப்படின்னா, அந்த விஷயத்த செஞ்சே தான் தீருவேன்.
அந்த விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் என்னால் முடியல அப்படின்னாலும் அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். பொதுவாகவே மேஷத்துக்கு ஒரு மைண்ட் செட் உண்டு. நான் முயற்சி பண்ணாமல் தோல்வியை ஒத்துக்கிறதுன்றது முட்டாள்தனம். முயற்சி பண்ணி நல்லதோ கெட்டதோ நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் முன் வச்ச காலை இவங்க பின் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். உன்னால் முடியாது அப்படின்னு யாராவது மட்டம் தட்டினாங்க அப்படின்னு அந்த வேலையை முடிச்சுட்டு தான் முன்னாடி வந்து நிற்பேன். அதுதான் வந்து மேஷத்தினோட கேரக்டர். பொதுவாக மேஷராசி பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய கன்சர்னுக்கு சிஓவாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் வீட்டில் வந்து டாய்லெட் கழுவுறது, வீடு வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமும் செய்வாங்க. ஏன் குடும்பம் ஏன் வீடு அப்படின்ற ஒரு எண்ணம். பெரிய கன்சர்னில் போகும்போது நான் சிஇஓ அப்படின்ற எண்ணம். ஸோ ஒரு இப்படியும் ஒரு ஃபேஸ் உண்டு, அப்படியும் ஒரு ஃபேஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். கரைத்தே போடவும் ரெடி, கரண்டி எடுக்கவும் ரெடி. இதுதான் மேஷம். ஒரு கணவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை கணவர் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியல, அவர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை காப்பாற்ற முடியல அப்படின்னா கூட இந்த மேஷராசி பொண்ணு சொல்லாது, நீ என்ன நீ வந்து சம்பாத்தியத்துக்கு லாக்கி இல்லை, நீ வந்து பார்த்தியானா இப்படி ஆகிட்ட அப்படி ஆகிட்டெல்லாம் சொல்லாது. நான் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஏற்று நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றி ஃபேமிலியை வந்து அப்லிஃப்ட் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன இவ்வளோ திறமை இருக்க மேஷத்துக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் போராடி தான் எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கிப்பேன். எந்த வேலை எடுத்தாலும் எனக்கு ஒரு தடை தாமதம் பிரச்சனைன்னு இருக்கும், அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படின்றத நானே கொண்டு வந்துடுவேன். இப்போ வந்து மேசராசிக்காரங்க வந்து எதனால இந்த கர்ம வினையை இப்போ அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ இவங்க இந்த கர்ம வினையிலேருந்து கொஞ்சம் கம்மி ஆகணும், அவங்க அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணுமா? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் ரொம்ப வந்து ஏழை எளியோருக்கு இவங்களால் இயன்ற சில விஷயங்கள், முக்கியமாக உணவு சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தானமாக கொடுக்கறது ரொம்ப ஒரு நற்பலன்களை கொடுக்கும்மா. இது ஒன்று செய்யலாம். அதே மாதிரி இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா மேஷம் ராசி அதிபனே செவ்வாய். அப்போ செவ்வாய்க்கு கடவுள் யார்? முருகன் தான் கடவுள். அப்போ முருகனை வழிபாடு பண்ணும். இவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா எட்டுக்குடி முருகன் கோயில். இந்த எட்டுக்குடி முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு முருகன் கோயில். காரணம் என்ன அப்படின்னா நம்ம கட்டவரல் இல்லாத ஒரு சிற்பி வந்து பார்த்திங்கன்னா செதுக்கின சிலை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சிக்கல் சிங்காரவேலன், அதே மாதிரி எண்கண் முருகன், எட்டுக்குடி முருகன் மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிற்பி தான் செதுக்கினார். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் சிக்கல் சிங்காரவேலன்னு செதுக்கினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜன் பார்க்குறான், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முருகன், இதே மாதிரி முருகன் இவன் வந்து எல்லா இடத்துலையும் செதுக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கட்டவரலை கட் பண்ணிடுவார். இருந்தாலும் சிற்பியினோட அலாதி முருக பக்தியினாலையும் முருகன் பால் அவன் கொண்டுள்ள அன்புனாலையும் செதுக்கப்பட்டதா, ரெண்டாவதாக செதுக்கப்பட்டதா இந்த எட்டுக்குடி முருகன் சிலை. அந்த சிலையை செதுக்கும் போதே சிலைக்கு வந்து உயிர் வந்து மயில் வந்து பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, எட்டுப்புடி எட்டிப்புடி எட்டிப்புடி அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக அந்த முருகன் சிலையை எடுக்க முடியாது இல்லையா, பிடிக்க முடியாது இல்லையா. அப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிற்பி சொல்கிறார், இது பறக்குது அப்படின்னு கூட இருந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஐயோ பறக்குது எல்லாரும் போய் எட்டிப்பிடி 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 அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி மருவி எட்டுக்குடி முருகனாக மாறிச்சு. அப்போ இந்த எட்டுக்குடி முருகனை இவங்க வழிபாடு பண்ணுறது ரொம்ப அமோகமான பலன்களை கொடுக்குமா. இவங்களோட கர்மிக் எஃபெக்ட்ஸ்லேருந்து தீய கர்மாக்கள்லேருந்து வெளியே வரத்துக்கு உன்னதமான கோயிலாக இருக்கும். ஓகே மேம், இன்னைக்கு மேசராசி வந்து எதனால் இந்த கர்ம வினையை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும், எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனாலும் எந்த பரிகாரம் பண்ணுறதுனால அவங்களுடைய கர்ம வினை கொஞ்சம் கம்மியாக மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.